சாமி கக்குசு போன கூட 5 ரூபாய் கட்டணும். சாமி கிட்ட அச்சுக்கு பேசுறா அந்த உனக்கு மட்டும் வரல இல்லையா? பிடிக்காது. சாமி கரெக்டா தீர்வு சொல்லு சாமி. சொல்றேன். பணக்கார மக்கள் அரசாங்கடா. சரி சாமி. அதனால உனக்கு குறைஞ்ச விலைக்கு வாங்கி சரி சாமி பதுக்கி வச்சிருக்காண்டா. சரி சாமி. அதனால நல்ல விவசாயத்துக்கு நிர்ணயிக்க முடியலடா. அதனால கவர்மெண்ட் நல்ல விலை விவசாயம் நிர்ணயிக்க முடியலன்னு சொல்றோம் சாமி. ஆமா. அப்ப நாங்க விவசாயிக்கு என்ன சாமி பண்றது? உனக்கு குறைஞ்ச விலைக்கு உங்ககிட்ட வாங்கி சரி சாமி அவன் அதிக விலைக்கு விற்கிறான்டா. விவசாயிக்கு எங்க கிட்ட குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு கவர்மெண்ட் விக்குது. ஆமா. சாமி அப்ப நாங்க என்ன சாமி பண்றது? விவசாயிங்க பயிருக்கு பூச்சி விழுந்தா என்ன பண்ணுவேன்? பூச்சி மருந்து அடிப்போம் சாமி. அதே பூச்சி என்ன ஆகுது? பூச்சி செத்து போகும் சாமி. அதே மருந்து நீ கூட என்ன ஆகுவேன்? செத்து போயிடும் சாமி. அதான் தானே அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு பூச்சி மருந்து கொடுக்குது சாமி. 1 மணி நேரத்துக்கு 7 பேர் 8 பேர் சாகுறாண்டா. இந்தியாவுல 1/2 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி செத்துனே இருக்காங்க. ஆமா. சரி சாமி. நல்ல தீர்வு உனக்கு கிடைச்சு சொல்றேன் இப்போ. சரி சாமி. சாமி அடுத்த வாயா அடுத்த வண்டா சொல்லு சாமி. வந்துட்டு சாமி. உனக்கு பொண்டாட்டி பிரச்சனை. ஆமா சாமி. சொல்றேன் சாமி. சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு வைத்தியாரிட்ட போனேன். என்னால முடியாது. நாட்டுல நிறைய சாமிகள் இருக்காங்க, அவங்கள போய் பாரு. 4 அமாவாசை கூடாத போய் பாரு, உன் சம்சாரத்துக்கு உடம்பு சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க சாமி. அதனாலதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போலான்ட்டு வந்தேன் சாமி. சொல்லு சாமி. நெத்தில பட்டயம், சரி சாமி. கழுத்துல உத்தராசி கொட்டையும் சரி சாமி. போட்டுட்டு இருக்கிறவனை எவனும் நம்பாதா. சரி சாமி. அதுக்கு என்ன சாமி செய்யுது? குறி சொல்றவனையும் ஜோசியத்தை நம்பாதா. சரி சாமி. அவனுக்கு எனக்கு ஒரு மரத்தடியோ ஒரு நிழலக்கோடையோ தான் மிஞ்சம். சரி சாமி. வீடு கிடையாது. சரி சாமி. உன் பொண்டாட்டி குணமாகணும்னா என்ன சாமி செய்யுது? நல்லா டாக்டர் படிச்சு டாக்டர் போய் பாருடா. சரி சாமி. அப்பதான் உன் பொண்டாட்டி பிரச்சனை தீரும். சரி சாமி. சரியா? சரி சாமி. உனக்கு நல்ல வழி கிடைச்சே வச்சிருக்கேன். சரி சாமி. சொல்றேன் தமிழே சாமி. அடுத்தவனை கூப்பிடுறா. அடுத்தவன் வாடா. வந்தானா சாமி? வந்தேன் சாமி. அரசாங்க கட்டணம் எல்லாம் உயர்வாடா உனக்கு? ஆமா சாமி. அரசாங்க கட்டணம் எல்லாம் உயர்வு. பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு சாமி. பஸ் கட்டணம் ஏறி போச்சு சாமி. பஸ் ஏற முடியல. என்னன்னா பஸ் ஏற முடியல சாமி. என்னால காலெல்லாம் நல்லா தானே இருக்கு சாமி. நல்லா இருக்கு சாமி. நடா பாக்கலாம். ஓடு. நடராஜா நீ நடராஜா, காணிக்காத கட்டணம் எல்லாம் நடராஜா. நடராஜா நீ நடராஜா, காணிக்காத கட்டணம் எல்லாம் நடராஜா. காரை எடுத்து தேடுற, காத்துக்கிட்டே கிடக்கிற, கட்டணமே தேவையில்லை நடராஜா. ஒரு கழுத பொண்ணு வாங்கி தார நடராஜா. நடராஜா நீ நடராஜா. தமிழே சாமி. அவன் இருக்கானா? இருக்கிறான் சாமி. ஏண்டா சாமி? உடையா ஏண்ட மடைய ஏமா நல்ல சாமி. அவனுக்கு என்னென்னமோ விலையெல்லாம் ஏறி போச்சுன்னு கேட்க வரான் சாமி. கேஸ் விலை ஏறி போச்சு. நீ கட்டுக்கு உனக்கு கேஸ் வேறையா? ஏண்டா கேஸ் வாங்காதரா சாமி. வீட்டு பில்லு ஏறி போச்சு சாமி. வீட்டு வாடகை. நீ கட்டுக்கு உனக்கு வீடு வேற வேணுமா? கரண்ட் பில்லு ஏறக்கு கரண்டே வரதல்ற பாதிக்கு நேரம். ஆமா சாமி. கரண்ட் ஆபீஸுக்கு போகாதா, கரண்ட் பில்லை கட்டாதா சாமி. கட்டில என்ன ஆகும்? குடிக்கிற வேண்டாம். எனத்தா சாமி? பீஸ் கட்டியா?